இயேசுவுக்கே புகழ். இன்றைய தியானத்திற்கான இறைவார்த்தைகள் மார்க்கு 3வது அதிகாரத்திலிருந்தும் திருப்பாடல் 80வது அதிகாரத்திலிருந்தும் 2 சாமுவேல் 1 அதிகாரத்திலிருந்தும் குறிப்பிட்ட இறைவார்த்தைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 11 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள் கூறுவது, அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தனுக்காகவும் ஆண்டவருடைய மக்களுக்காகவும் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இறப்பு செய்தியை கேட்கும் பொழுது யூதர்கள் செய்கிற வழிமுறைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். துயருறுகிறார். சவுலின் இறப்புக்காகவும் சவுலுடைய மக்களுடைய இறப்புக்காகவும் முக்கியமாக யோனத்தானுடைய இறப்புக்காகவும் மனம் வருந்தி அவர்கள் இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 19, 23, 24, 26 இறைவார்த்தைகளில் கூறுவது, இஸ்ரவேலே உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கிறது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பெரியார். இஸ்ரவேல் புதல்வியரே சவுலுக்காக அழுங்கள். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ, என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னன்பேன். இது தாவீதுடைய பாடல். இறப்பை குறித்து மனம் வருந்தி பாடக்கூடிய ஒரு பாடலைத்தான் கேட்கிறோம். மூன்றாவதாக அதையே எதிரொலிக்கக்கூடிய திருப்பாடல் 80வது திருப்பாடல். இறை வசனங்கள் முதல் 3, 6 முதல் 7. இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வாரும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். படைகளின் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். மார்க்கு 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள இறை வசனங்கள். இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், ஏனெனில் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். அதாவது இயேசு மதி மயங்கி இருக்கிறார் என்று உறவினர்கள் பேசி அவர் செய்யக்கூடிய கர்த்தருக்கான இறைவனுக்கான காரியங்களை விட்டு வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆமென்.